இன்றைக்கி ரீசனிங் கொஷின் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட தாளை கோடுகளுடன் மடிப்பதன் மூலம் உருவாகக்கூடிய பெட்டியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் தான் வந்து கொஷின். இந்த டயக்ராம் வச்சு இந்த ஆப்ஷனில் இந்த பேப்பரை மடக்குனா எந்த மாதிரி பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஷார்ட்கட்னா, இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு பாக்ஸ் தள்ளி இருக்கிறது தான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு இருக்குன்னா இதுக்கு ஒரு பாக்ஸ் தள்ளி உள்ளது தான் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அதை வச்சு தான் வந்து இந்த டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து டைமண்ட் இருக்கா, இப்போ டைமண்ட் இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து வெற்றிடம் இருக்குது. ஆனால் இங்கே பக்கத்துலேயே வந்து வெற்றிடம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து தப்பு அப்படின்னு அர்த்தம். இதுவே அடுத்த ஆப்ஷனை பாருங்கள். இதே வந்து இங்கே ஸ்கொயர் இருக்கா, இங்கே ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயருக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த ட்ரையாங்கிள் வருது. ஆனால் பக்கத்துலேயே ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த ஆப்ஷனுமே தப்பு, இதுவுமே வராது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்கொயருக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ட்ரையாங்கிள் வரும். ஆனால் அவங்க இங்கே பக்கத்துலேயே ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனுமே தப்பு, பக்கத்துலேயே வராது, ஆப்போசிட்டில் தான் வரும். அடுத்து இதை பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்கா, ஸ்கொயருக்கு பக்கத்துலேயே டைமண்டும் இருக்குது, சர்க்கிளும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயருக்கு பக்கத்துலேயே டைமண்டும் இருக்குது, சர்க்கிளும் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு.